ஒளிபரப்ப உதவுபவர்கள் ராபர்ட் வில்லியம்ஸ் குடும்பத்தினர். ஜெயமேரி பாத்திமா முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. நாட்டுக்காக, நன்மழைக்காக, நல்ல விவசாயத்திற்காக, விளைச்சலுக்காக, மக்களின் மகிழ்ச்சி வாழ்வுக்காக மன்றாடுவது நம் அனைவரின் கடமை. உலகமே ஒரு கிராமம் என்பதை ஏற்றுக்கொண்டு உலக மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த நாளிலே திரு அவையானது புனித மரிய கொரற்றி அவருடைய நினைவை கொண்டாடுகிறது. இத்தாலியா நாட்டிலே பிறந்து மறை சாட்சியாக மரித்தவர். 12 வயதில் புதுநன்மை பெற்றவர். புதுநன்மை பெற்ற 5 வாரங்களுக்கு பிறகு 18 வயதான அலெக்சாண்ட்ரோ என்பவன் இவரிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தான். அதற்கு சற்றும் இசையாமல் அவனுடைய இச்சைக்கு இணங்க மறுத்ததால் மரிய கொரற்றியை பல முறை கத்தியால் குத்தினான். 24 மணி நேரம் கழித்து இவர் உயிர் நீத்தார். உயிர் விடுவதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை, நான் அவரை மன்னித்து விட்டேன். அன்புக்குரியவர்களே, மன்னிப்பு நம் வாழ்வில் மிக மிக அவசியம். சிறிய குற்றமோ பெரிய குற்றமோ செய்திருக்கக்கூடிய நம் உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர் சகோதரிகள் இவர்களை முழுமையாக மன்னிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் எவ்வாறு சுவாசிக்கிறோமோ அவ்வாறே மன்னிக்க வேண்டும். எத்தனை முறை சுவாசிக்கிறோமோ அத்தனை முறை நாமும் மன்னிக்க வேண்டும். பிரான்சிஸ் அசிசியார் ஜெபிப்பார், மன்னிப்பதாலேயே நாம் மன்னிப்பு பெறுகிறோம். பிறரை மன்னிப்போம், நாமும் மன்னிப்பு பெறுவோம். நம் குற்றம் குறைகளுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவின் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடலலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையா இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11-15 முடிய. ஆண்டவர் கூறுவது, அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன்.
அதிலுள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமை ஆக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாட்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனி ரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்ற செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நீரை வாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நீரை வாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்று மிகு அடியாருக்கு நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறை வாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்திடும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 9 வசனங்கள் 14 முதல் 17 வரை. யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை.
ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒருவர் ஒரு அலுவலகத்திலே உயர்ந்த பதவியில் இருந்தார். மிகவும் நேர்மையாக செயல்படக்கூடியவர். இவ்வாறு இவர் நேர்மையாக நடப்பதற்காகவே பலர் இவரை பற்றி பல விமர்சனங்களை செய்வார்கள். ஒரு நாள் இவற்றையெல்லாம் கேள்விப்பட்ட அவருடைய நண்பர் அவரை பார்த்து, உன்னை பற்றி விமர்சனம் செய்வோருக்கு நீ தக்க பதில் கொடுக்கலாமே என்று சொன்னார். அப்பொழுது அந்த நபர், நேர்மையான மனிதர் சொன்னார், என் கிராமத்திலே கணவனை இழந்த ஒரு கைம்பெண் இருக்கிறாள். அவளோடு ஒரு நாயும் இருக்கிறது. இரவு நேரத்திலே நிலா ஒளி கொடுக்கிற போதெல்லாம் இந்த நாய் வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த நிலவை பார்த்து குரைத்து கொண்டே இருக்கும். வேறொன்றும் பேசவில்லை. நண்பர் சொன்னார், நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. நிலா என்கிறாய், நாய் என்கிறாய். இப்பொழுது உடனே அவர் சொன்னவோ, அதுவா, அந்த நிலா தொடர்ந்து ஒளி கொடுத்து கொண்டே இருந்தது, அவ்வளவுதான் என்று முடித்தார். அன்புக்குரியவர்களே, விமர்சனங்கள் எல்லாருக்கும் வரும். எந்த நிலையில் இருந்தாலும், நாம் நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும், விமர்சனங்கள், கேள்வி கணைகள் நம்மேல் ஏவப்படும். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், யோவானின் சீடர்கள் இயேசுவை பார்த்து ஒரு குதர்க்கமான கேள்வியை கேட்கிறார்கள். நாங்களும் பரிசேயரும் அடிக்கடி நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை? நோன்பு இருத்தல் என்பது யூதர்களுடைய முப்பெரும் கடமைகளில் ஒன்று. பிச்சையிடுதல், ஜெபம் செய்தல், நோன்பு இருத்தல், இந்த 3 பணிகளில் ஒன்றுதான் நோன்பு இருப்பது. ஒவ்வொரு யூதரும் ஆண்டுக்கு ஒரு முறை பரிகார திருவிழா அன்று நோன்பு இருக்க வேண்டும் என்பது கடமை. ஆனால் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் வாரத்திற்கு 2 முறை, திங்கள் மற்றும் வியாழன். அது ஏன் திங்கள் வியாழன் என்றால் அன்றைக்குத்தான் சந்தை நாள், மக்கள் ஒன்று கூடுகிற நாள். எனவே இவர்கள் நோன்பு இருப்பது எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக வாரத்திற்கு 2 முறை இந்த பரிசேயர்கள் நோன்பு இருந்தார்கள். யோவானின் சீடருடைய கேள்விக்கு இயேசுவினுடைய பதில் ஒரு எடுத்துக்காட்டோடு அமைகிறது. இயேசு மணவாளனாகத்தான் இந்த உலகம் வந்தார். அவருடைய சீடர்கள் மாப்பிள்ளை தோழர்கள். எனவே இயேசு இருக்கின்ற வரையிலும் மணமகனின் தோழர்களுக்கு மகிழ்ச்சிதான் இருக்கும். விமர்சனம் செய்வதும், பிறரிடம் குற்றம் கண்டு அதை பற்றி எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதும் நம்மில் ஒரு சிலருக்கு பழக்கமாகவே இருக்கிறது. அல்லது நம்மை யாராவது விமர்சனம் செய்திருப்பார்கள், அந்த விமர்சனங்களால் நாமும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நேர்மையோடு நடக்க வேண்டும். விமர்சனங்களுக்கு நாம் வளைந்து கொடுக்கக்கூடாது. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாறு தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் சொன்னால் எடுத்துச் சொல்வேன், எவர் வரினும் நில்லேன் என்ற ஒரு கவிஞரின் வார்த்தைகளுக்கேற்ப நாமும் சொல்லில் உண்மையாக நடப்போம், செயலில் நேர்மையாக இருப்போம், நிலவாக என்றும் ஒளி கொடுத்து கொண்டே இருப்போம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா இந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வல்லமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்று
மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா இந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கே கையளிக்கின்றேன் இறைவா. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதும் ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரான ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்தவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பழுதன்றதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கு எமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கிடுவதும், மிகச்சிறப்பாக புனித மரியாவின் மாசற்ற இதயத்தை நினைவு கூறும் இந்த நாளிலே அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் முத கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக முது மாண்பை வான தூதரின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமண் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும், மிகுந்த நம்பிக்கையோடும் அன்னையின் திருத்தலத்தை நாடு வருகிற அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தொடும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுள் நம் பாவங்களை மன்னிப்பது போல நமக்கு எதிராக குற்றம் செய்தோரை மன்னிக்க தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட மன அமைதிக்காகவும் குடும்பங்களின் ஒற்றுமைக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் ஜெபிப்போம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், உலகம் முழுமைக்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீருள்ள தேர்ந்தரல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவு உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித ஆரோக்கிய அன்னையின் சிறப்பு நாளில் மகிழ்வுறும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மைகளை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ராபர்ட் வில்லியம்ஸ் குடும்பத்தினர், ஜெயமேரி பாத்திமா முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி.